ஹே கைஸ், ரீசெண்டா இந்த ஐபிஎல் போட்டிகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ரீசெண்டா கூட தர்மசாலாவுல இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தர்மசாலா மைதானத்துல வந்து ஐபிஎல் மேட்ச் ஒண்ணு நடந்தது. அத வந்து பாதியிலேயே நிறுத்திட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது அது வந்து எதிரியோட நாட்டோடைய டார்கெட் ரேஞ்ச்ல வந்து அந்த மைதானம் இருக்கு அப்படின்றதுக்காக மேட்ச் வந்து பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. இப்போ அபிஷியலா என்ன சொல்லப்பட்டு வந்திருக்குன்னா, கூடிய விரைவில் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஆர்சிபியோடைய மனநிலைமை என்னையா, நாங்க இப்பதான் டேபிளோடைய டாப்புக்கு போயிருக்கோம் இந்த வருஷம் தான். இப்போ இந்த வருஷம் பார்த்து இதுக்கு கூட முட்டுக்கட்டு போடுறீங்களே அப்படிங்கிற அந்த மனநிலையில இருப்பாங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாதிரியான நிலையில ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு சிலர் வந்து பண்றானுங்க பாரு கூத்து. அதாவது ஒரு பேனருக்கு முன்னாடி ஒரு ஆட்டோடைய தலையை வந்து துண்டிச்சிருக்காங்க. அதாவது சிஎஸ்கே மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ண பிறகு அது போன்ற விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் பெங்களூர்ல வந்து மைதானத்துக்கு வெளியில வந்த பிறகு அவங்க வந்து வெறுப்பேற்றதா இருக்கட்டும், அது போன்ற ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்பயே சொல்லியிருக்காரு சந்தானம், ராசா ராணுவத்தில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க அதிகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கப்பை வந்து ஜெயிங்க, அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்தவங்களை வந்து புண்படுத்துறது எப்பயுமே சரியாகாது.